தொடர்ந்து கற்கும் ஆர்வமுள்ள உங்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு. இந்த ஆழமான அலசலில் நாம் பார்க்கப் போவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதாவது, ஒவ்வொரு 8 மணி நேரத்திற்கும் உங்களது முதலீடு தானாகவே லாபத்தை ஈட்டி ஆட்டோ காம்பவுண்டிங் முறையில் மாதத்திற்கு தோராயமாக 30% வளர்ச்சியை தந்தால் உங்களுக்கு என்ன தோன்றும்? ம் முதல் பார்வையில் இது ஒரு ஏமாற்று வேலை அல்லது ஒரு ஸ்கேம் என்று தான் யாருக்கும் தோன்றும். ஆமாம், எனக்கும் அப்படிதான் தோன்றியது. ஆனால் எல்ஜிஎன்எஸ் டெஃபி 3.0 திட்டத்தில் இது எப்படி சாத்தியமாகிறது என்பதைத்தான் இன்று நாம் உடைத்துப் பார்க்கப் போகிறோம். குறிப்பாக குவிக் ஸ்வாப் லிக்விடிட்டி பூல் மற்றும் அதன் பரிவர்த்தனை கட்டணங்கள் மூலம் எப்படி இந்த வருமானம் உண்மையில் உருவாகிறது என்பதை அலசலாம். கண்டிப்பா. நீங்கள் சொன்ன அந்த ஸ்கேம் என்ற சந்தேகம் மிகவும் நியாயமானதுதான். ஏனென்றால் வழக்கமான நிதி அமைப்புகளில் இது சத்தியமாக சாத்தியமில்லை. ஒரு நிமிஷம். வங்கிகள் ஆண்டுக்கே சிறு சதவீதத்தை மட்டும் லாபமாக தரும்போது இந்த 30% எப்படி சாத்தியம்? புதிய முதலீட்டாளர்கள் யாருமே வரவில்லை என்றாலும் இந்த லாபம் தொடர்ந்து கிடைக்குமா? அதுதான் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி. அதாவது, இது புதிய முதலீட்டாளர்களை நம்பியிருக்கும் திட்டம் அல்ல. இதை ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்கள் $1000 முதலீடு செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். சரி, $1000. அந்த பணம் அப்படியே சும்மா இருப்பதில்லை. அதில் 40 முதல் 60%, அதாவது சுமார் $500 நேரடியாக கருவூலத்திற்கு சென்று விடுகிறது. இது 1:1 என்ற USDT அடிப்படையில் புதிய டோக்கன்களை பாதுகாப்பாக உருவாக்குகிறது. ஓஹோ, அப்படியானால் அந்த முதல் $500 என்பது ரிஸ்க் இல்லாத ஒரு பாதுகாப்பு வலை மாதிரின்னு சொல்லலாம். கரெக்டா? ஆமாம், மிகச்சரியாக சொன்னீர்கள். ஆனால் வெறும் பாதுகாப்பை வைத்துக்கொண்டு 30% லாபத்தை உருவாக்க முடியாதே. மீதமுள்ள அந்த $500 வைத்துதான் இவர்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் இல்லையா? அந்த பணம் எங்கே செல்கிறது? அந்த மீதமுள்ள $500 தான் குவிக் ஸ்வாப் என்ற பரவலாக்கப்பட்ட பரிவர்த்தனை தளத்தின் லிக்விடிட்டி பூலில் சேர்க்கப்படுகிறது. குவிக் ஸ்வாப் என்பது ஒரு AMM, அதாவது ஆட்டோமேட்டட் மார்க்கெட் மேக்கர். ஓகே. அங்கு உலகளாவிய அளவில் வாங்குதல் மற்றும் விற்றல் பரிவர்த்தனைகள் 24 மணி நேரமும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இதை இப்படி புரிந்து கொள்ளலாமா என்று பாருங்கள். இது ஒரு சுங்கச்சாவடியை வாங்குவது போல உள்ளதா? அதாவது நாம் சாலையை அமைத்து கொடுக்கிறோம். இங்கு அதுதான் லிக்விடிட்டி. ஆமா, அதேதான். ஒவ்வொரு முறை வாகனம் அந்த சாலையை கடக்கும் போதும், அதாவது மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடிங் நடக்கும் போதும் நமக்கு ஒரு கட்டணம் கிடைக்கிறது. அந்த ட்ரேடிங் கட்டணங்கள் தான் நமது லாபமா? 100க்கு 100 உண்மை. நீங்கள் அமைத்து கொடுத்த அந்த லிக்விடிட்டி சாலையை பயன்படுத்தி நடக்கும் ஒவ்வொரு வியாபாரமும் உங்களுக்கு தொடர்ந்து லாபத்தை கொடுக்கிறது. வாவ், இது கேட்பதற்கே மிக அருமையாக இருக்கிறது. இந்த ட்ரேடிங் கட்டணங்கள் தான் ஸ்டேக்கிங் லாபத்தின் முதல் உண்மையான ஆதாரம். இது தவிர இன்னொரு முக்கிய இயந்திரமும் இதில் வேலை செய்கிறது. LGNS விற்கப்படும் ஒவ்வொரு முறையும் 5% விற்பனை வரி வசூலிக்கப்படுகிறது. கொஞ்சம் பொறுங்கள், விற்பனை வரியா? வரியாக வசூலிப்பது எப்படி முதலீட்டாளர்களுக்கு லாபமாக மாறும்? நல்ல கேள்வி. அந்த 5% வரியில் 2.1% டோக்கன்கள் நிரந்தரமாக எரிக்கப்படுகின்றன. அதாவது அவை புழக்கத்திலிருந்து முற்றிலுமாக அழிக்கப்படுகின்றன. ஓஹோ, பர்ன் செய்கிறார்களா? ஆமா. இதை ஏன் செய்கிறார்கள் என்றால், மார்க்கெட்டில் டோக்கன்களின் மொத்த சப்ளையை குறைப்பதற்காக. இது பொருளாதாரத்தின் அடிப்படை விதி, உங்களுக்கு தெரிந்திருக்கும். சப்ளை குறைந்து டிமாண்ட் கூடும்போது நீங்கள் வைத்திருக்கும் டோக்கன்களின் மதிப்பு தானாகவே உயரும். நான் முன்னாடி சொன்ன அதே சுங்கச்சாவடி உதாரணத்திலேயே சொல்வதென்றால், சாலையிலுள்ள சில வாகனங்களை நிரந்தரமாக அப்புறப்படுத்திவிட்டு டிராஃபிக்கை குறைத்து நாம் ஏற்கனவே வாங்கியிருக்கும் VIP பாஸின் மதிப்பை உயர்த்துவது போல இருக்கிறது. ரொம்ப அருமையான ஒப்பீடு. அப்படியானால் இந்த ஸ்டேக்கிங் வருமானம் என்பது வெற்றிடத்திலிருந்து உருவாவது அல்ல. இது குவிக் ஸ்வாப்பின் உண்மையான பரிவர்த்தனை கட்டணங்கள், கருவூலத்தின் USDT பேக்கப் மற்றும் டோக்கன் எரிப்பு மூலம் உருவாகும் டிமாண்ட் ஆகிய மூன்றின் கூட்டுக்கலவை. அதை மிக தெளிவாக சுருக்கிவிட்டீர்கள். வங்கிகள் மற்றும் இடைத்தரகர்கள் இத்தனை காலமாக நீங்கள் கொடுக்கும் பணத்தை வைத்து தாங்கள் லாபம் ஈட்டி வந்தார்கள். உண்மைதான். ஆனால் இங்கே ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகள் மூலம் டெஃபி 3.0 அந்த லாபத்தை நேரடியாக உங்களுக்கே ஈட்டித் தருகிறது. உங்கள் லிக்விடிட்டி உங்களுக்காக உலகளாவிய மார்க்கெட்ல வேலை செய்கிறது. இது உண்மையிலேயே நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.
இடைத்தரகர்களை இன்றி ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் தானாகவே உலகளாவிய பரிவர்த்தனை கட்டணங்களை வசூலித்து லாபத்தை இவ்வளவு வெளிப்படையாக பகிர்ந்தளித்தால் எதிர்காலம் எப்படி இருக்கும்? மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். அடுத்த 10 ஆண்டுகளில் பாரம்பரிய பங்குச் சந்தைகள், புரோக்கர்கள் மற்றும் பெரிய வங்கிகளின் நிலை என்னவாகும் என்று இந்த தூண்டுதலான சிந்தனையோடு உங்களுக்கான இந்த அறிவார்ந்த அலசலை இன்று நிறைவு செய்கிறோம்.